சொல்றது கொஞ்சம் கூட காதிலே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. என்னதான் இனி பண்றதுன்னு எனக்கு தெரியல சாமி. தள்ளவே முடியல. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? பின்ன இவ்வளவு தூரம் அப்ப தள்ளிட்டு வரானே, அதான் ஹெல்ப் பண்றேன். நீ அம்மாக்கு நான் மட்டும் அவ்வளவு ஹெல்ப் பண்றீல. ஏதாவது பேச விடுறாரா என்ன? என்னப்பா நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் பெருசா? சரி போடா, உனக்கு அப்பா மேல பாசம் இல்ல, என்ன பண்றது? நானே தள்ளிட்டு வர பாசம்லாம் இருக்குப்பா. என்னப்பா வாட் இஸ் திஸ் அப்பா? அப்ப இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்தனே, ஒரு ஸ்டெப் தள்ளி விட்டியா நீ? அதான் அங்க இருந்து ஒரு தடவை ஸ்டெப்ல இருந்து தள்ளி விட்டேன்ல உங்களா வீட்ல. அதுக்கு மட்டும் தான் கரெக்டா இருப்பேன். என்ன தள்ளி விட்டு கொல்றதுக்கு மட்டும் தான் நீ கரெக்டா இருப்பேன். சரி சரி கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் தள்ளுறேன். ஏன் கஷ்டப்படுறீங்க? சரி இந்த அப்படி தெரியுமா தள்ளுறதுக்கு? தள்ளுறதுக்கு தெரியாதா? நான் தள்ளி இருக்கேன்ல, என்னை பத்தி தெரியாதா? சரி உங்க பேக் தள்ளிட்டு நான் முடிச்சுக்கிறேன். பாசம்தான். பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு சாக்கா வச்சு. அது அம்மா பாட்டா? இது ஒரு சாக்கா வச்சு தள்ளுறடி செஞ்சு. ஆல்ரெடி எரிச்சல் இருக்கேன் நான். எரிச்சலா? ஈச் காட். ஓகே வாயில பூசி விட்டுறேன், அமைதியா நட. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல இப்ப தள்ளிட்டு வரேன்ல. ஒரு மனசாட்சியோட பேசுறேன். எவ்வளவு தூரம் தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம்? பெட்ரோல் பங்க் இருக்கானே தெரியலங்க. தெரியலையா? 3 கிலோமீட்டர் பெட்ரோல் பங்க் இருக்கு. எப்படி இருந்தாலும் இருக்கும்ல, 3 கிலோமீட்டர் இருக்கா? நட. அதான் வழக்கம். இல்ல கணிப்பு தானா? ஆமா நட நட நட. சரி எக்ஸாம் படிச்சியா? படிச்சேன். என்ன எக்ஸாம் இன்னைக்கு? மேக்ஸ். அதான் மறந்துட்டு இருக்கு. நான் ஃபெயில் ஆனது நீங்க தான் காரணம், நான் சொல்லிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மேக்ஸ் மேம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், பாஸ் போட சொல்லிடலாம். கேட்டால் சொல்லுவேன் நான். மேக்ஸ் மேம் தெரிஞ்சவங்க தான், கேட்டால் சொல்லுன்னு சொல்லு. சின்ன வயசில் ஃபுட்பால் பிளேயரை தெரியுமான்னு கேளு, என் பேர் சொல்லி. ஒரே கிளாஸ் தான் நாங்கள் 2 பேரும். அம்மாவுக்கு தெரியுமா மேக்ஸ் மேம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு? ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னீங்களா? வா அந்த பங்கு பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு, வா வாங்கி தரேன். நட நட. ஜாக்கிரதையாப்பா. வா. நீ எவ்வளோ தூரம்னா இருக்கு பெட்ரோல் பங்கு? நீங்க தான் சொல்லணும். பெத்த அம்மாவே வீட்டுல இருந்து விரட்டுற மாதிரி இவனா மகனா நாசமா பண்ணணும். இவனை சின்னத்துல கள்ளிப்பால் வச்சு கொண்டிருக்கணும். மகன் அவனுக்கு பிறந்திருக்க மாட்டான். அந்த மாமா அம்மா பாவம். சார் என் பையனும் ஒருத்தருக்கான் தங்கமானவன். சீரியலே பிடிக்கல. என்னப்பா டைம் கூட்டம் சொல்றீங்க? டேய் வேணும்னா கொண்டு வந்து விட்டேன். பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்க, கதவே சாத்திட்டாங்க. ப்ரேயரே முடிஞ்சிருக்கும் இந்நேரம். இப்போ போனால் என்ன திட்டுவாங்க. நான் உங்களை சொல்லிடுவேன். ஃபோன் பண்ணி இது பேசினாங்கன்னா நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிங்க. நானே லேட் ஆஃபீஸ்க்கு அங்கே போனால் அவன் என்ன பேசுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்காச்சும் ஆஃபீஸ், எனக்கு ஸ்கூலு படிப்பு தான் முக்கியம். அசுரன் படத்தில் சொல்லியிருக்காங்கல்ல. டேய் சம்மந்தம்லாம் பேசுனா அடிச்சு போடுவேன். பெண்ணு உனக்கு திட்டினா தானே? அந்த மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன் திட்டினாங்கன்னா என் நம்பர் கொடு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? போ. நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம். நேற்று எல்லா வேலையும் சொன்னோம். மாடியில் காஞ்சி இருக்க துணி எடுத்துட்டு வந்து மடிக்க சொல்ல மாட்டோமே. சொல்லியிருந்தா மட்டும் மடிச்சா தள்ளியிருப்பாங்க. திருப்பி அது நான் இன்னொரு டைம் 2வது வேலையை நான் தான் செய்யணும். சார் வாங்கிட்டு இருக்கேன் சார். ஆமாம் சார், கிளைண்ட் முன்னாடி தான் சார் நிற்கிறேன். ஆமாம் சார், வசூல் பண்ண தான் சார் வந்திருக்கேன். ஏமா என் உசுர் வாங்குறதுக்குனே வருவீங்களா? எத்தனை டைம் கேட்குறது உங்ககிட்ட? நல்லா வந்து சேருதுங்க பாரு எனக்கு. இப்போ எடுத்துகிட்டு போமா சார். இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஆமாம் சார், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் வந்துடுறேன் சார். இன்னொரு 10 நிமிஷத்தில் முன்னாடி நிற்பேன் சார். வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஏமா எடுத்துகிட்டு வரலன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் இப்போ இன்னைக்கு. இப்போ எடுத்துகிட்டு வா. எத்தனை நாள் உங்கள்கிட்ட வராது? இதான் லாஸ்ட் டைம் உனக்கு சார். ஆமாம் சார், ஆமாம் சார், இன்னைக்கு கொடுத்துருங்க சார். கிளைண்ட் கொடுத்துருங்க சார். ஆமாம் சார், இன்றைக்கும் இன்னையோடு அவங்களோட முடிச்சிடலாம் சார். ஆமாம் சார். ஓகே சார், நான் வாங்கிட்டு சார். வாங்கிட்டு சார். ஓகே சார். இவன் ஒரு ஆகாவளி. எப்போ பார்த்தாரு வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்யனா
கொடுத்தா தான் நான் வாங்கிட்டு வர முடியும். நானே காமிச்சிடறேன் இந்த கணக்கை. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இவனா மேனேஜர். ஹலோ சார். சார் அதே கிளைண்ட் வீட்டு சார் நிற்கிறேன். சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க அங்கே வாங்காமல் கம்பெனிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா சார்? நீங்கள் அவங்ககிட்ட நான் வாங்காமல் நான் வரவே மாட்டேன் சார். ஆமாம் சார். சார் அவங்க இன்னும் தரல சார், அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட் இன்னும் தரல. நீங்கள் வேறு இங்கே சரியான பிரச்சனை சார். ஆமாம், அவங்க பெரியப்பா மாமா எல்லோரும் வந்துட்டாங்க. இருந்தாலும் நான் ஒத்தாலும் உங்களுக்காக போராடி இருக்கேன் சார். இங்கே நம்ம கம்பெனி பேர் காப்பாற்றணுன்றக்காக மொத்த அமௌண்ட் இன்றைக்கி வாங்கிட்டு உங்ககிட்ட வராமல் நான் கம்பெனிக்கே வரமாட்டேன் சார். இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கம்பெனிக்கே வரமாட்டேன் அங்கே பணம் வாங்காமல். ஆமாம் சார், உங்கள் மானத்தை நான் காப்பாற்றுறேன் சார். நீங்கள் யார்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது சார். ஆமாம் சார், இன்றைக்கி இந்த பணத்தை வாங்கிட்டு வரேன் சார். ஹலோ சார் வச்சுருந்தீங்க சார். சார் இந்த பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, இன்னும் பண்ணலை. வாங்கிடுறேன் சார், அந்த அமௌண்ட் வாங்கிடுறேன் சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே சார். ஒரே கல்ல 2 மாங்காய். இந்த ரம்மி சர்க்கிள் ஆடி கொஞ்சமாச்சும் காசு சம்பாதிக்கலாம் பார்த்தா எங்கிட்ட இருக்க எல்லா காசும் போகுது. அங்கே போனால் இங்கே போகலாம், கடகராசியில் அங்கே இங்கே போவாங்க. என்ன விஷயமோ அதை சொல்லலாம், அதை விட்டுட்டு அக்கா போக்க அப்புறம் வரேங்க.